கட்ட தெரியுது கொட்டை பறக்கு. சிம்பு தான் இனிமே வெயிட்டா இருப்பாரு பாருங்க. ப்ரோமோ வேற லெவல் ப்ரோ. தனுஷ் சார் அந்த டைம்ல ஒரு கெட்டப்ல இருப்பார்ல, அதே மாதிரி சிம்பு சாருக்கு ஒரு கெட்டப் வச்சிருக்காங்க. அல்டிமேட்டா இருக்கு, செம சீனா இருக்கு. ப்ரோமோல தனுஷ் சார் பேரை வேற யூஸ் பண்றாரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு காம்போ. அனிருத், வெற்றிமாறன், எஸ்டிஆர் தரமா இருக்கும். வட சென்னையில அசுரன் சிம்பு சார் தான். ஆக்ஷன்லாம் தரமா இருந்தது தலைவா. சீனா இருக்கும் பாருங்க. பயங்கரமா இருந்துச்சுன்னா அனிருத் சம்பவம், வெற்றிமாறன் சம்பவம், எஸ்டிஆர் சம்பவம் 3 சம்பவத்தையும் ஒரே நேரத்தை பார்த்தாச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பினா. எஸ்டிஆர் லுக்கா ஐயோ விண்டேஜ் லுக்குண்ணா. ஃபங்கு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இது திரும்பி ஃபங்கு வச்சதுல ரொம்ப சந்தோஷம். பயங்கரமா இருந்துச்சு, செம்ம என்ஜாய்ண்ணா. இன்ட்ரோவா ஐயோ இன்ட்ரோ வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் தனுஷை பற்றி பேசணும்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு நடந்து கட்டி எடுத்து திரும்பி வரப்போ திரும்பி பிளாஸ்ட் ஆயிடுச்சுண்ணா. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வெற்றிமாறன் சார் லவ் யூ சார். நான் சத்தியமாக சொல்கிறேன், வட சென்னை ஒரு பெரிய சம்பவம்னா இது அதோட பெரிய சம்பவமாக இருக்கும் போல் இருக்குண்ணா. இது வாய்ஸே இல்லைண்ணா, உள்ளே போட்டிருக்க தரமான சம்பவம்ண்ணா. இது தலைவர் லுக்காக இருக்கட்டும், வெற்றிமாறன் செதுக்கிட்டாருண்ணா. அந்த 3 கொலை ஏதோ பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பயங்கரமான படமாக இருக்கும்னு நம்புகிறோண்ணா. பார்க்கலாண்ணா, வெயிட் பண்ணி. சிம்பு தலைவனா அவர் எப்படின்னா லுக் இல்லாமல் அந்த ரத்தம் வர ஃபேஸ்லாம் வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி பார்க்குற எங்களுக்கு வெறியா இருக்கு ப்ரோ பார்க்குறதுக்கே சத்தியமா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே கமலால் எல்லாருமே வந்து பாருங்க. இங்கே வந்து பயங்கரமாக மேஷப்லாம் போட்டு தெரிக்க விட்டாங்கண்ணா. அனிருத் அவங்க காம்போ ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் சேர்றாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, பார்ப்போண்ணா. ப்ரோமோ தரமா இருந்துச்சுதால 3 பேர் காம்போ தான். எஸ்டிஆர், அனிருத், வெற்றிமாறன் இந்த 3 காம்போ நின்று பேச போகுது. வரேன்னு சொன்னார், வந்துட்டாரு. தடுக்கவே முடியாதுல. சிம்பு லூக்லாம் ஒன்றுமே சொல்றது இல்லை தல. திருப்பி வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ஒன்றுமே இல்லை. ஐயோயோ அப்படி இருக்கு உடம்பு பார்க்கறது. ஃபங்க்லாம் வர விட்டுருக்காரு, தெரிவிக்க விட போறாரு தல காம்போ. தனுஷ் சிம்பு வர போகிற ஃப்ரேம் தான் வெயிட் பண்ணுகிறேன். இன்னும் 10 வருஷம் வேணா ஆட்டும், அது வரும், என்ஜாய் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ப்ரோமோ பார்த்ததுல என் குரலே பிளாஸ்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கே தெரியுது, அந்த அனிருத் வெற்றிமாறன் காம்போ. சிம்புவை பார்க்கும் போது அவ்வளவு அந்த யங் சிம்புவை மட்டும் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. நைட்டோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த எலிவேஷன் சீனுக்கே நான் ஃபிளாட் ஆயிட்டேன். லுக்கு பயங்கரமா இருக்கு. டீசர் வேற மாதிரி இது ப்ரோ. ப்ரோமோவா இது இல்லை, படமானே தெரியல. 5 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லாரையும் வெட்டுன்னு வெட்டாரு ப்ரோ. 3 செகண்ட்ல வெட்டாரு டக்குன்னு. அப்புறம் திரும்பி ஆளுங்க ஓடிறாங்க, அவர் வெட்டத்துக்கு போறாரு. இது வந்து தனுஷை வேற தேவையெல்லாம் உள்ள ஏற்றி விட்டாரு. இப்போ இந்தமாரி அப்போ சிம்பு தான் நினைக்கிறேன். தளபதி வேற போயிட்டாரு. சிம்பு எல்லாம் பாருங்க, இந்தமாரி நம்ம சிம்பு தான் இந்தமாரி. கண்டிப்பா சிம்பு தான் ப்ரோ. இந்தமாரி தளபதி போயிட்டாரு, என்ன பண்றது. இந்தமாரி சிம்பு தான் ப்ரோ நம்மளுக்கு. நென்சன் வந்து சும்மா கொலை பிடிச்சி நின்றாரு. ஆனா அவரு வாய்ப்பு இல்லை. இந்தமாரி எஸ்டிஆர் தான் ப்ரோ நம்மளுக்கு. வட சென்னை இன்ட்ரோ சீன்லாம் எடுத்து விட்டுருக்காங்க. இன்ட்ரோ வேற குத்துருக்காங்க, வட சென்னை அசுரணும். அது வந்து அது இல்லாம வர வெறித்தனமா எஸ்டிஆர் லுக் வேற எங்கஸ்டர் லுக் ஆகுது. அப்படியே ரத்தத்தோட வராரு. ரத்த ஆற ஓட போகுது. அவர் ரிலீஸ் அன்னைக்கு ரத்த ஆறு தான் நம்மளுக்கு தேட்டரு. ப்ரோ நீங்க புதுவிதமான சிம்பு சார் இந்த படத்துல பாப்பீங்க. நெக்ஸ்ட் வெற்றிமாறன் சார் ஒரு ஒர்க்கு வேற மாதிரி இருக்கு. அனிருத் சார் ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட்லாம் வேற மாதிரி இருக்கு. அதான் சைலண்டா நம்ம தலைவரை பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டத்தை லைட்டா கம்மி பண்ணிட்டு இது ஒரு நல்ல படமா அமையும். வெற்றி சார் கேரியர்லயும் சரி, சிம்பு சார் கேரியர்லயும் ஒரு சரியான படமா அமையும். ஒரு சரியான ட்ரீட் தான். லுக்கு சொல்லவே வேணாம், எதுவும் சொல்லலை. 3 லுக்கு வெறித்தனமா காட்டியிருக்காங்க, வேற மாதிரி இருக்கு. ஆக்டர்லாம் எதுக்கு மூஞ்சில ரத்தம்லாம் தெரிக்குது, வேற மாதிரி இருக்கு. பயங்கரமா இருந்தது. எஸ்டிஆர் 2 லுக் காட்டியிருந்தாங்க. ஆக்சுவலா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு சின்ன லுக் வேற லெவல்ல இருந்தது. ஃபுல்லா ரத்தம் கத்தி வச்சுட்டு வராப்பல தெரிக்க விட்டாங்க. மியூசிக் அனிருத் தெரிச்சிட்டாரு. எல்லாரும் வந்திருந்தாங்க, பயங்கரமா இருந்தது. வெற்றிமாறன் கண்டிப்பா செம்மையா இருக்கும்னு தோணுது. இதான் தனுஷை நம்ம வட சென்னையில பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை இன்னும் டீசர்லயும் போட்டிருந்தாங்க. கண்டிப்பா தெரிக்க விட்டுருப்பாங்க, வெயிட் பண்றோம். அது கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த இதுலயும் அப்படி காட்டல. தனுஷ் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, ஆனா தனுஷ் வரல. சூப்பரா இருந்துச்சுண்ணா, பயங்கரமா இருந்துச்சுண்ணா. பயங்கரமா இருக்குண்ணா. அந்த ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கே செம தர மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்குண்ணா. ஆக்ஷன்ஸ் இருக்குண்ணா. ஜஸ்ட் சின்ன கிளிப் தான் காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இருக்கு சம்பவமே. பயங்கரமா இருக்கு. அனிருத் இல்ல, எதிர்பார்க்கலாம்ண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருந்தது. தலைவன் வந்து எப்பவுமே மாஸ் தான். நீங்க வந்து வட சென்னையில தனுஷை பார்த்ததை விட என் தலைவனை வட சென்னையில பாருங்க. பேக்ரவுண்ட் தான் நீங்க வட சென்னையில பார்த்துலாம் கிடையாது. அதை விட வேற மாதிரி இருக்கும். இங்க 100% வேற மாதிரி தரமான சம்பவமா இருக்கும். பையரா இருந்துச்சுண்ணா. வேற லெவல் வைம்னா. 2 தடவை போட்டாங்க. மேசப் ஒன்று போட்டாங்க, டேரக்டருக்கு ஒன்று, ஹீரோக்கு ஒன்று, தனுஷ் வச்சு போட்டாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, செம வைப்பாக இருந்துச்சு. அது பங்கு லுக்கெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. அப்புறம் டிஆர் அண்ணா சார் வந்து கிளாப் வச்சு ஆரம்பிச்சாரு. அது செம்ம வைப்பு.
டோட்டலாக எஸ்டிஆர் ஃபேன்ஸோட பார்க்கும்போது செம வைப் தெரிக்குது. ப்ரோ வேற லெவலில் இருக்குது ப்ரோமோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததை தாண்டி வேற மாதிரி ஒரு 2 லுக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னையில் தான் அதில் ஒரு பாட்டை நடக்க போகுது. ஸோ ப்ரோமோ தெருக்கி விட்டாரு. ஸோ அனிருத் மியூசிக் வேற லெவலில் இருந்தது, பயங்கரமாக இருக்கும். நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐயோ லுக்கு நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் எல்லாம் போய் பார்த்துருங்க, ஏன்னா ஒர்த்து வாட்ச் அந்த ப்ரோமோ. ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்குறது பெஸ்ட்டு. இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இதுதான் பண்ணியிருக்காங்க, ஒரு டச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோவை. அனிருத்தோட பிஜிஎம் பயங்கரமாக பேசப்படும். செம்மையாக இருக்குண்ணா ப்ரோமோ. ஏன்னா அனிருத் சார், வெற்றிமாறன் அண்ட் வெற்றிமாறன் சார், அனிருத் சார் இது ஃபர்ஸ்ட் காம்போ ப்ளஸ் சிம்பு வர இதில் சொல்லவே தேவையில்ல. வடச்சென்னை படத்தில் ஃபஸ்ட்டே சிம்பு தான் பண்ண வேண்டியது சார், அவர் பண்ண முடியாதனால இப்போ திருப்பி பண்ணுறாங்க. ஸோ எதிர்பார்ப்பு பயங்கரமாக, மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. ப்ளஸ் தனுஷ் சார் பேரை சொல்லுவார் சிம்பு சார் அந்த ட்ரெய்லரில், அப்போவே தேட்டர் பயங்கரமாக அதிர்ச்சி. இன்னும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. ஒரு லுக்கில் இருக்கார், 3 லுக்கில் இருக்கார். இப்போ திருப்பி பார்த்தா டீசருக்கு அப்புறம் இன்னொரு லுக்கில் இருக்காரு. ஸோ நிறைய முன்ன பின்ன கெட்டப் இருக்கும், ஓல்டு கெட்டப் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் யங்ஸ்டர் கெட்டப் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. பயங்கரமா இருக்கு, மஜாயாப்பா. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறது, படமும் நல்லா இருக்கு. தரமா இருக்கு ப்ரோ, பயங்கரம் தலை, வேற மாதிரி தலைவன் தான். வேற மரணம் எஸ்டர் கேமரா பண்ணி வரதா சரியா இருந்து ப்ரோ. சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு. வேற மாதிரிண்ணா. சூப்பர். செம்மையா இருக்கு, மஜாவா இருக்குண்ணா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் நல்லா இருக்கு. அருமையா இருக்குது ட்ரெய்லர், சூப்பர். எப்பயுமே டிஆர் தல எஸ்டிஆர் மட்டும் தான். எஸ்டிஆர் வேற லெவல் பண்ணியிருக்காருப்பா. சூப்பரா இருந்துச்சுண்ணா ப்ரோமோ, வேற லெவல்ண்ணா. சூப்பர். நல்லா இருந்துச்சு. அரசர் நாட்டு ஆரம்பம்ண்ணா. டீசர் உண்மையிலே பயங்கர தரமா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்கே கேட்கலையே, எல்லாம் ஃபேன்ஸ் கத்துறாங்க. அனிருத்துன்னு மட்டும் தெரியுது, ஆனா சவுண்டே கேட்கல, ஏன்னா கத்துறாங்க.